உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் என்ன காரியம் பண்ணிட்டேன்? என்னால குஷியை ஒழுங்கா பாத்துக்க கூட முடியல. என் கண்ணு முன்னாடி இப்படி நடந்திருக்கு. என்னால குஷிக்காக எதுவுமே பண்ண முடியல. என்னால என்ன மன்னிக்கவே முடியாது மோனையா. என்ன பண்ணி வச்சிருக்கேன்னா என்னால என்ன மன்னிக்க முடியாது. போதும் ராதா, போதும். இதுல உன்னோட தப்பு எதுவும் இல்ல, புரியுதா? எப்படி கிடையாது? இல்ல மோனையா, எல்லா தப்பு நான் தான் பண்ணேன். நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட? நான் என்ன சொன்ன உங்ககிட்ட? நான் எப்பவுமே குஷி கூடவே இருப்பேன், அவளை சந்தோஷமா வச்சுப்பேன், அவ மேல ஒரு தூசி கூட விழாம பாத்துப்பேன்னு சொன்னல. ஆனா இந்த ரத்தம் இருக்குல்ல மோனையா, உங்க கையில என் கையிலயும் இதுதான் என் தோல்விக்கான ஆதாரம். நான் முயற்சி பண்ண மோனிகா, உண்மையான அம்மாவா இருக்க ரொம்ப முயற்சி பண்ண. ஆனா கடைசியில மாற்றாத்தாய் ஆயிட்டல்ல ராதா. மாற்றாத்தாய் ஆயிட்ட மோனையா. ஒருவேளை குஷியோட உண்மையான அம்மா இருந்திருந்தா அவ மேல ஒரு சின்ன கீரல் கூட விழ விட்டுருக்க மாட்டாங்க. குஷிக்கு வர ஆபத்தெல்லாம் அவங்க தாங்கி இருப்பாங்க. 1000 இருந்தாலும் நான் மாற்றேன் தாய் தானே. போதும். ராதா, நீ ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீ ஒன்னும் குஷிக்கு மாற்றான் தாய் கிடையாது, புரிஞ்சுக்க. சொல்ல போனா என்னை விட நீதான் அவளுக்கு ரொம்ப பெருசு. குஷிக்கு நீ கொடுத்த அளவுக்கு அன்பு என்னால கொடுக்க கூட முடியல. ஒவ்வொரு நாளும் நீ குஷிய பார்த்து பார்த்து வளர்த்துட்டு இருக்க. குஷிக்கு உண்மையான அம்மாவே நீதான். அவளுக்கு நீ கொடுத்த எல்லாத்தையும் என்னால கூட இப்போ கொடுக்க முடியாது ராதா. அதனால இப்படி எல்லாம் பேசாத, சரியா? நம்ம குஷிக்கு எதுவும் ஆகாது. குஷி ரொம்ப நல்லா இருக்கா. நீ மாற்றாதாய் கிடையாது. இன்னொரு வாட்டி அந்த வார்த்தையை பயன்படுத்ததா, புரியுதா? நீ குஷியோட அம்மா, பெத்தவளை விட பெருசு, புரியுதா? இங்க பாரு, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ தாமினி. நாம 2 பேரும் ப்ரொஃபஷனல் கில்லர்ஸ் கிடையாது. ஏதோ நம்ம லெவலுக்கு சின்ன சின்ன தப்பு பண்றோமா, அதோட விட்டுறணும். ஆனா இந்த மாதிரி கொலையெல்லாம் நாமளே பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம நல்லா மாட்டிக்கோண்டி. அப்புறம் 2 பேரோட நிலைமை யோசிச்சியா? அம்மா, எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுறீங்க? எதுவும் ஆகாது. நான் தான் குஷியை கொலை பண்ணேன்னு யாருக்குமே தெரியாது. இந்த காரோட நம்பர் பிளேட் கூட ஃபேக் தான். அப்புறம் இந்த காரும் பிராண்ட் நியூல. பிராண்ட் நியூவா? ஆஹா, பிராண்ட் நியூ காரா? அதுலயே அவளை இடிச்சு தள்ள. ஐயோ கடவுளே, இந்த பொண்ண நான் என்ன பண்ணுவேன்? புது காரை இப்படி பாழாக்கி வச்சிருக்காளே. நீ இடிக்கும் போது வேணா யாரும் பின்னாடி வராம இருந்திருக்கலாம். ஆனா அந்த ராதா இருக்கால, எப்படியாவது கண்டுபிடிச்சு பின்னாடி வந்துருவா. யோசிச்சு பாரு, நாம துளசிய கொன்னது இப்ப வரைக்கும் யாருக்குமே தெரியாதுல்ல. ஏன் எப்படி தப்பிச்சோம்? ஏன்னா அந்த 2 அடி சூனியக்காரி அப்ப நம்ம வாழ்க்கையில இல்ல. ஆனா என்னைக்கு அவ அந்த வீட்டுக்குள்ள வந்தாலோ அன்னையில இருந்து நம்ம பிளான் எதுவுமே சக்சஸ் ஆகவே இல்ல. எல்லாம் வீணா போச்சு. அப்போ காதுவும் மோகனும் நம்மள எப்படி எல்லாம் நம்புனாங்கன்னு உனக்கே தெரியும்ல. யார் அதெல்லாம் மாத்துனது? ராதா தானே. ஒரு வழியா நான் உங்களோட சுயரூபத்தை எல்லார் முன்னாடியும் கொண்டு வந்துட்டேன். நம்மள வீட்டை விட்டு வெளியே துரத்துனது யாரு? அவளே தானே. அந்த ராதாவை நினைச்சாவே கடவுளே, ஒருவேளை உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு வையி, அதுக்கப்புறம் நம்ம நிலைமை என்னன்னு யோசிச்சியா? ஒரு பக்கம் சட்டம் நமக்கு தண்டனை கொடுக்கதான் போகுது. ஆனா மோகன் நம்ம 2 பேரையும் உயிரோட கொளுத்திடுவாண்டி. இன்ஸ்பெக்டர் சார், அது நாங்க எங்க பொண்ணை பார்க்க ஓடி போயிட்டோம். அதனால வேற எதையும் பார்க்க முடியல. அப்படியா? சரி, நீங்க 2 பேரும் எதுக்கும் கவலைப்படாதீங்க. நாங்க அந்த குற்றவாளியை கண்டுபிடிப்போம். கான்ஸ்டபிள், போலாம்.
ராதா, ராதா, குஷிக்கு தப்பா எதுவும் நடந்துராது ராதா. அந்த காரை ஓட்டிக்கிட்டு வந்தது யாரு? பூ மாதிரி இருக்கிற என் பேத்தியை இடிக்க எப்படி மனசு வந்தது? உன்னால இந்த மகாராணி தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஐயோ சாரி சாரி சாரி. டயர்டா இருக்குடி. ஏதோ ஒரு வேலையை முடிச்சிட்டோம். நல்ல வேலை, காரை சுத்தம் பண்ணிட்டோம். நான் என்ன சொல்ல வரேன்னா தாமினி, கொஞ்ச நாளைக்கு இந்த காரை வெளியிலயே எடுக்கவே கூடாது. அந்த குட்டிச்சாத்தானோட கட்டை எரிஞ்சு ஆறி போற வரைக்கும் இந்த காரு இங்கேயே இருக்கட்டும். அதுக்கப்புறமா இந்த புது காரை எடுத்துக்கிட்டு அப்படியே பெங்களூர் ஹைவேஸ்ல ஜாலியா பறக்கலாம். எப்படி? போலாமே, ரொம்ப ஜாலியா இருக்கும். ராதா மோகனோட தைரியம் ரொம்ப அதிகமா இருந்தது. மால்டிவ்ஸ்க்கு போய் மெகா பப்ளிஷர் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கல்ல. வீட்டையும் திரும்ப அடைய ஆசைப்பட்டாங்க. அவங்க செஞ்ச அந்த தப்புக்கு தண்டனை அனுபவிக்கணும்ல. ரெடியா இருங்க ராதா மோகன், உண்மையான போரே இப்பதான் ஆரம்பமாக போகுது. குஷி போயிட்டா, இப்ப அவ கூடவே உங்களோட தைரியமும் போக போகுது. அது மட்டும் இல்லாம இப்ப உங்க குழந்தை செத்ததுக்கு அப்புறமா நீங்க எப்படி மால்டிவ்ஸ்க்கெல்லாம் போயிட்டு வருவீங்க சொல்லுங்க? ரொம்ப கஷ்டமா இருக்குமே. ஞாபகம் இருக்குல்லம்மா ராதா என்ன சொன்னா? இது இந்த ராதா மோகன் செய்யற சத்தியம். என்னையில இருந்து சரியா 1 மாசத்துக்கு அப்புறம் நாங்க எல்லாரும் இங்க திரும்ப வருவோம். அப்ப நடக்கும் மகாபாரதம். என்னமா பெருசா டயலாக் எல்லாம் விட்டா அவ. இப்ப பாரு, அவ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் அதை முடிச்சு வைக்க வேண்டியதா ஆயிடுச்சு. ஆனா இதுல வலி என்னன்னா, பாவம் குஷிக்கு அடிபட்டது. சோ சேட். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.